7வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். சர்ஜரிக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் பண்ணால் கட்டாயம் புண்ணு ஆறுவது குறையும், புண்ணு ஆற ரொம்ப டிலே ஆகும். ஸோ ஈவன் ஃபிஸ்லா வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஃபிஸ்லான்னு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வர பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக சர்ஜரிக்கு முன்னாடியே ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி தான், ஸ்மோக்கிங் கட்டாயம் ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். சர்ஜரிக்கு அப்புறம் டெஃபினட்டாக ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் புண்ணு சீக்கிரம் ஆறி வரும். 8வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் கான்ஸ்டிபேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், மோஷன் வந்து ஒரு டைட்டாக போகிறதுனால என்ன ஆகும்னா கண்டிப்பாக புண்ணில் உராய்வு, ரத்தப்போக்கு வர்றது, எரிச்சல் வர்றது, புண்ணாறது, லேட் ஆகுது, எல்லாமே நடக்கும். ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட்ஸ், தண்ணியாக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், மோராக இருக்கலாம், இளநியாக இருக்கலாம். இது வந்து நிறைய எடுத்துக்கணும். நீங்கள் சர்ஜரி பண்ணுற போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 weeks கூட லாக்ஸேட்டிவ்ஸ், அதாவது மோஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் டைட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் டாக்டர் உங்களுக்கு லாக்ஸேட்டிவ் சொல்யூஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். அந்த சொல்யூஷனை உங்களுடைய டாக்டருடைய அறிவுரைப்படி நைட் டைமில் நீங்கள் எடுத்துக்கிறது மூலம் என்ன பண்ணலாம்னா அந்த கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணலாம். 9வது விஷயம் மெடிசன். ஸோ டிஸ்சார்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, வலி குறையத்துக்கு டேப்லெட்ஸ் லைக் பெயின் கில்லர் கொடுத்துருப்பாங்க, வீக்கம் குறையத்துக்கு மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அந்த புண்ணு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஆயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப வலி இருக்குது, நைட் தூங்க முடியலன்னா மைல்டாக செடேட்டிவ், அதாவது தூக்கம் வரதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன மெடிசன் கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராப்பராக நீங்கள் போஸ்ட் சர்ஜிக்கல் பீரியடில் எடுத்தீங்க அப்படின்னா புண்ணு சீக்கிரம் ஆறி வரும்.